பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 44வது அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் நம்மை மறவாத, நம்மை எப்பொழுதும் நினைத்திருக்க கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன அந்த இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வார்த்தைக்காய், வாக்கு தத்தத்துக்காய், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வாக்கு தத்தத்திற்காய் நாம் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், யாக்கோபே, இஸ்ரவேலை, எவைகளை நினைக்க வேண்டும். ஒரு நாளிலே அடிமைப்பட்டிருந்த அனுபவத்தை நினைக்க வேண்டும். நாம் கடந்து வந்த பாதைகளிலே அவர் நம்மை எப்படி தூக்கி சுமந்தார் என்று சொல்லி நினைக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், ஒரு தாயினுடைய அன்பு ஒரு வயது வரைக்கும், இல்லை என்றால் தகப்பனுடைய அன்பு ஒரு வரையறை உண்டு. ஆனால் வரையறைகளே எல்லையே இல்லாத, அளவிடப்பட முடியாத அன்பு இயேசுவின் அன்பு. பாருங்கள், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒருவேளை அந்த தாய், இன்றைக்குள்ள சூழ்நிலைகள் பாருங்கள், தாய்க்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்களும் எழும்பி நிற்கிற ஒரு காலகட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடைசி நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தர் நம்மை தாசனாக அல்ல, அப்பா பிதாவே என்று சொல்லி எப்பொழுதும் கிருபாசன தண்டையில் நாம் போகக்கூடிய ஒரு கிருபையின் காலகட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. அன்புக்குரியவர்களே, ஆகையால் கிருபையின் காலகட்டத்தில் கிருபாசன தண்டையில் வந்து ரட்சிப்பை நாம் விலையேறப்பெற்ற ரட்சிப்பை இழந்து போகாதபடி அதை காட்டிலும் விலையேறியது ஒன்றுமில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் எடுவிட்டு போகும், அத்தனையும் மாற்றப்படும். அழியாத நித்திய ராஜ்யத்திற்கு நீங்கள் போக வேண்டுமானால் நீங்கள் ரட்சிப்பு அடைந்திருக்க வேண்டும். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறி இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், அவர் எப்படி மறப்பார்? அவர் உங்களை அவருடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். பாருங்கள், இவ்வளவு பெரிய அவருடைய கரம் உங்களை உருவாக்கினது. அவர் உங்களை உள்ளங்கைக்குள் வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதை காட்டிலும் மேலான அன்பு வேறொன்றும் இல்லை. அன்புக்குரியவர்களே, பாருங்கள், அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மீறுதல்கள் மேகத்தை போல இருக்கலாம். அநேக பாவங்கள் நாம் செய்திருக்கலாம். அவை எல்லாவற்றுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் அன்பை காட்டிலும் விலையேறிய அன்பு வேறொன்றுமில்லை. அன்புக்குரியவர்களே, ஆகையால் அவரில் விசுவாசிப்போம், ரட்சிப்பை காத்துக்கொள்ளுவோம். God bless you all.